ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோஸ் எப்போ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போது நான் நைட்டிக்கு இதில் 2.5 மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன். அகலம் அதிகமாக இருக்குது. அகலம் பற்றி பிரச்சனை இல்லை, அதிகமாக இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி. இந்த மாதிரி மேலே ஒரு கிளாத்து கீழே ஒரு கிளாத்து வைக்கிறதுக்காக நான் இதில் 2.5 மீட்ரு எடுத்திருக்கேன். உயரம் 55 இன்ச்சு வருது. அது மேலே வர்ற போர்ஷன் மட்டும் ஒரு 8 இன்ச்சுக்கு நான் தனியாக எடுத்துட்றேன். இப்போ கீழே நம்ம எதுவுமே கட்டிங் போட தேவையில்லை. எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அந்த உயரத்துக்கு மேலே இருக்க உயரத்துக்கு மட்டும் நம்ம கட்டிங் போட்டு ஸ்லீவும் பாடியும் மட்டும் நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். எப்போவுமே நைட்டிக்கு நம்ம ஃப்ரீ மெஷர்மெண்ட்டு தான் வைப்போம். அதாவது நார்மலாக ஒரு சுடிதாரு பாடி மெஷர்மெண்ட்டு நம்ம எடுக்கும்போது அதை விட ஒரு 10 இன்ச்சு நம்ம பாடி லூஸ் சேர்த்து வைப்போம். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லீவுக்கு ஆம் ஹோலுக்கு எல்லாத்துக்குமே லூஸ் நம்ம அதிகமாக தான் வைப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு 5.5 இன்ச்சு இருக்குது ஆம் ஹோல் அப்படின்னா ஃபிட்டிங்காக போடணுன்னா ஒரு 6-6.5 இன்ச்சு வைங்க. நல்லாவே லூஸாக வேணும் அப்படின்னா ஆம் ஹோல் உயரம் 7 இன்ச்சு தாராளமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி உடம்பு சுற்றளவு உங்களுக்கு 36-38 வருது அப்படின்னா டோட்டலாகவே 10 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போடும்போது ஃப்ரீயாக இருக்கும். கையோடைய சுற்றளவும் அதே மாதிரி தான். 12 இன்ச்சு 13 இன்ச்சு வருது அப்படின்னா ஒரு 14 இன்ச்சு நீங்கள் லூஸாகவே வச்சுக்கலாம். ஷோல்டர் அதே மாதிரி உங்களுக்கு காலருக்கு நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஷோல்டரையுமே கூட நம்ம 1/2 ஷோல்டர் நம்ம வச்சுக்கலாம். இப்போது இது மேலே வைக்கிற அந்த போர்ஷன் மட்டும்தான். இப்போ இதில் நான் ஆம் ஹோல் வரைஞ்சிருக்கேன். நெக்கு சுடிதார் நைட்டியை பொறுத்த வரைக்கும் பேக் நெக் ரொம்ப கீழே இறக்காதீங்க. அப்படி கீழே இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வீட்டில் போட்டிருக்கும்போது கழுத்து லூஸாக வர மாதிரி இருக்கும். அதனால் பேக் நெக் எப்போவுமே உயரமாகவே வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கும் ரொம்ப லோவாக இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு ரவுண்ட் நெக்கு தான் நான் கட் பண்ணுறேன். ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் மட்டும் போட்டிருக்கேன். லைட்டாக ஒரு கர்வ் லைன் வர மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாகவே வேணும் அப்படின்னாலும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம் ஹோலுக்கு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக்கை மட்டும் கட் பண்ணுங்கள். பேக் நெக்கு கொஞ்சம் உயரம் கம்மியாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக இந்த இது தைச்சிடலாம். ஏன்னா மேலே இருக்க போர்ஷனில் மட்டும்தான் நமக்கு ஒர்க்கு. கீழெல்லாம் எந்த ஒரு கட்டிங்கும் நம்ம போட தேவையில்லை. எவ்வளோ லென்த் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கிறதுக்குமே உங்களுக்கு லைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் லைனிங் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெயின் கிளாத்லேயே இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நம்ம கடையில் வாங்குகிற நைட்டியில் ஆம் ஹோலு, ஷோல்டர், நெக்கு இதெல்லாமே நமக்கு செட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப பாடியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக நைட்டி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படினாலும் செஸ்ட் இதெல்லாமே டைட் வர்ற மாதிரி இருக்கும், ஆம் ஹோல் டைட் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு விருப்பமான அளவுக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆனால் டோட்டலாக நீங்கள் ஓரளவுக்கு லூஸ் வச்சு போடுங்க. ஏன்னா ஃபிட்டிங்காக போட நைட்டி வேண்டாம். அதனால் ஓரளவுக்கு லூஸ் வச்சு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் எவ்வளோ ஆம் ஹோல் ரவுண்டு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லீவுக்கு ஆம் ஹோல் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவ் ப்ளவுஸுக்கெல்லாம் கட் பண்ணும்போது நம்ம என்ன ஆம் ஹோல் ரவுண்ட் எடுக்கிறோமோ அதுக்கு தான் கட் பண்ணுவோம். ஆனால் நைட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் எவ்வளோ ஆம் ஹோல் வருதோ அதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
ஸ்லீவு எவ்வளோ லென்த் வேணாலும் வச்சுக்கோங்க. எல்போ வரைக்கும் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஷார்ட் ஸ்லீவ் கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப மைல்டாக ஆம் ஹோல் டெப்த் வெட்டினீங்கன்னா போதும், இல்லை வெட்டல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது நமக்கு செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியலை வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு அதில் அட்டாச் பண்ணணும். ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஃப்ளீட் வேணாலும் வச்சுக்கலாம், ஒன் சைடு ஃப்ளீட் வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத்து, இதில் வந்து நம்ம மேலே இருக்க போர்ஷனை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் பைப்பிங் வேணும் அப்படின்னா பைப்பிங் வைக்கிறதுக்கு ஒரு க்ரீன் கலர் கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் வச்சு அதை கட் பண்ணியாச்சு. இப்போ இனி இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, நம்ம இருக்கிற மெட்டீரியலை ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு லென்த்து கிட்டத்தட்ட ஓகேவாயிரும். ஏன்னா நம்ம கீழே இருக்க உயரத்தை எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மெட்டீரியல் வச்சுக்கிட்டு எவ்வளோ வந்து நமக்கு ஷார்ட்டேஜாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம மேலே இருக்க பாடி போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் உங்கள் ஹைட்டு முதல்ல பார்த்துட்டு மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு ஹைட் பத்தலையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மேலே வந்து பாடியோட அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக நாச்சஸ் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது நார்மலாக இந்த ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, நம்ம வந்து நார்மலாக ஒரு ஸ்கர்ட்டுக்கு இதுக்கு எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். பாக்ஸ் ஃப்ளீட் வேணும் அப்படின்னா மட்டும் கரெக்டாக பார்த்து மெஷர் பண்ணி நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் எடுத்துருக்க மெட்டீரியலில் என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே இருக்க ஒரு அது பிளெயின் கிளாத்தாக கூட வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி கிளாத்து வாங்கிக்கோங்க. இப்போ மேலே இருக்க ஒரு இதுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3/4 மீட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க போர்ஷனை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நைட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டலாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் லென்த் அளந்து பார்த்துட்டு நம்ம எப்படினாலும் மெட்டீரியல் கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் போட்டால் ஷ்ரிங்க் ஆகும். அதனால் ஒரு 1 இன்ச்சு நமக்கு நல்லா லூஸ் கீழே தரையை தொடுற மாதிரி இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓரம் வந்து மடித்து அடிச்சுக்கோங்க. இது எல்லாமே நெக்கை வந்து நீங்கள் அடித்து திருப்பினாவே போதும், இதுக்கெல்லாம் கிளாத் எக்ஸஸாக வைக்கணுங்கிறது இல்லை. 2 சைடுமே வந்து நம்ம அந்த இதை அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உள்ளே இருக்க லைனிங் மேலே தெரியாத மாதிரி நம்ம நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் லைனிங் அதில் வைக்கலை அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் கழுத்து பீஸ் எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி கொடுத்து அதை ரெடி பண்ணிக்கலாம். இல்லை பைப்பிங் வேணும் அப்படின்னாலும் பைப்பிங் கொடுத்துக்கலாம். போட்டு அவுட்ரு ஸ்டிச் போட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க.
ஃப்ரண்ட்டில் மட்டும் பைப்பிங் வைக்கணும். முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் மாதிரி வைக்கிறோம். அதுக்காக அந்த நெக்கோடைய அவுட்லைனை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெக் அளவுக்கு அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வரைகிறது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து அதை அந்த இடத்த வந்து நெக்கு வந்து லைனிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். சும்மா சிம்பிளாக ப்ளைனாக இருக்கும் முன்னாடி அப்படிங்கிறக்காக ஏதோ ஒரு டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிறக்காக வைக்கிறது தான். நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். சென்டரில் ஒரு ஸ்டிச் லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டாக சென்டர் பார்த்து அதில் வச்சுட்டிங்கன்னா போதும். அடுத்தது நீங்கள் நெக்கு அடித்து திருப்பும் போதும் சென்டர் பார்த்து திருப்பிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் வந்து மேல் பக்கமும் கீழ் பக்கமும் எவ்வளோ கிளாத் நமக்கு மெயின் கிளாத் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு மட்டும் நீங்கள் டிசைன் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா அடித்து திருப்பும்போது கீழ் பக்கமும் நெக்கு சைடும் நமக்கு வந்து கிளாத் போயிடும். அதனால் சென்டரில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் ஏதாவது பால்ஸு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஏதாவது வச்சு நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது பட்டன்ஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சும்மா 2 வைக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா மேலே நீங்கள் எவ்வளோ கிளாத் விட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். உங்களுக்கு இன்னொரு லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, லென்த் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதோட உயரத்தை வந்து இன்னும் 1 இன்ச்சு 2 இன்ச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு சென்டரில் ஜிப் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நெக்கு வந்து நமக்கு மேக்ஸிமம் தலையுடைய சுற்றளவை விட 1 இன்ச்சு லூஸ் இருந்தால் போதும். நம்ம தலைவலியாக அப்படியே போட்டுக்கலாம். அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து நைட்டியெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறனால சுடிதாரே கூட நம்ம காலர் வைக்கும்போது கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் இறக்கம் கழுத்து வச்சு போட்டிங்கனாவே உங்களுக்கு எந்த ஒரு ஓப்பனும், ஏன்னா ஓப்பன் வச்சா தான் நமக்கு வந்து அது ப்ராப்ளமாக இருக்கும். போடும்போது அந்த கேப் தெரியுது அப்படின்னு அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து தலைவலியே ஃப்ரீயாக போட்டுக்கலாம். சிம்பிளாக ஒரு டிசைன் மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதே மெட்டீரியலில் நெக்குக்கு வந்து பைப்பிங் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கீழேயும் மேல் பக்கமும் அடித்து திருப்பிக்கலாம் நெக்கோடைய இதை. இதில் வந்து நீடில் அளவுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் பைப்பிங் வச்சிங்கன்னா போதும். இல்லை த்ரெட் பைப்பிங் வந்து உங்களுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வந்து ரெடிமேட் பைப்பிங்கே விற்கும். ஒரு சில்க்கு கிளாத்தில் வந்து பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி வேணும்னா கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் தான். இதில் வந்து நம்ம பைப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. பக்கத்துலேயே அந்த பைப்பிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இன்னொரு ஸ்டிச்சு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லீவுக்கும் அதே மாதிரி பைப்பிங் வச்சுக்கோங்க.
இப்போ பேக்கில் வந்து பைப்பிங் இல்லை, உங்களுக்கு பேக் பைப்பிங் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஓவர்லாக் இருந்தால் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இல்லாட்டினா அதனுடைய எட்ஜில் ஒரு தையல் போட்டு ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். மேலே இருக்க போர்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழ் போர்ஷன்லாம் எவ்வளோ ஃபுல் லூஸ் வருதோ அந்த அளவுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கும் உடம்பு நல்லா பெருசாக இருக்கவங்களுக்கும் சரி, செஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கும் சரி, வயிறு இதாக இருக்குது அப்படிங்கிறவங்க, கன்சீவாக இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த டைப் நைட்டி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக அவங்க போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஷேப்பு இதெல்லாமே இதில் இருக்காது. ஓவரால் நமக்கு செஸ்ட்டில் இருந்தே ஃபுல் லூஸ் கீழே வரைக்கும் வரும், கால் தடுக்காது. அதனால் இந்த கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் நைட்டி ட்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கம் வந்து இதை வச்சு அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். உள்ளே வேணுன்னா நீங்கள் ஓவர்லாக் போடுறதுனா போட்டுக்கலாம். ஏற்கனவே இருக்க தையலை கவர் பண்ணுற மாதிரி வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்கர்ட் அளவுக்கு இதில் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு துணியில் எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி இதை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகபட்சம் உங்களுக்கு கன்சீவாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த டைட்டாகவும் ஃபிட்டாகவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது ஒரு நல்லா ஃப்ரீயாக தூங்கும்போது இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நைட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.